ஒரு கிராமத்துல ராஜேஸ்வரி என்ற ஒரு வயதான அம்மாவும் அவருக்கு 3 மகன்களும் மருமகளும் வாழ்ந்து வந்தனர். எங்கே அந்த 3 பேரும் ஆளே காணா? மருமகன் தான் பேர், வீட்டில் இருக்கிறதே இல்லை. எங்கே போகிறான்னு தெரியலையே. எனக்கு வேறு பசி உயிர் போகுது. என்னங்கத்த, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இப்போ எங்களை பார்க்கலையா நீங்கள்? நாங்கள் இங்கே தானே இருக்கோம். நாங்கள் இங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. சீக்கிரமாக சாப்பிட ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்க. 3 பேர் இருக்கீங்க, இன்னும் எனக்கு பசிக்குதுன்னு கேட்கவே இல்லை. நீங்கள் கேட்டு தரது இல்லையா? சீக்கிரமாக போய் கொண்டு வாங்க, சீக்கிரம். அக்கா, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இவங்க ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க, அன்பாகவே நடந்துக்கிற மாட்டாங்களே? நீங்கள் தான் நீங்கள் மொதல் வந்தீங்க, உங்களுக்கு விவரம் தெரியும், கொஞ்சம் சொல்லுங்கள். அத்தை முதல்ல இப்படி இல்லை, கொஞ்ச நாள் தான் இப்படி இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 3 மருமகள் வந்தாச்சு, ஆனால் இன்னும் நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதா அவங்களுக்கு வருத்தம். அதனால தான் இப்படி கடுமையாக நடந்துக்கிறாங்க. ஏங்கா, இப்படி நம்ம குழந்தை இல்லாமல் இருந்தால் நம்மளை ஒரு வேளை வீட்டை விட்டு வெட்டி விட்டுருவாங்களோ, நமக்கு எங்கேயும் அனுப்பி விட்டுருவாங்களோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. அப்படிலாம் பயப்படாத, நமக்கு கடவுள் துணை இருப்பார். நமக்கு எப்படியும் குழந்தை பிறக்கும், நீ கவலைப்படாமல் இரு. மருமகள் சமைத்துக் கொண்டிருக்கும் போதே ராஜேஸ்வரி 3 மகன்களும் அங்கு வந்து விட்டனர். அத்தை, இந்தாங்க அத்தை, எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பாடு அருமையா இருக்கிறது. நீதான் செய்தாயா? உன் கைப்பக்குவமே வேறு. இப்படி தன் மகன் மருமகனை பார்த்து பாராட்டுவது அவருக்கு பிடிக்கவில்லை. என்ன சாப்பாடு வச்சோமா கிச்சனுக்கு போனோமா இருங்க, ஏன் சாப்பாடு வச்சு இங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் போங்க, கிச்சனுக்குள்ளே போங்க முத. இப்படியே சில காலங்கள் ஓடின. ஒரு நாள் பக்கத்து வீட்டு வடிவுடன் பேசிக் கொண்டிருந்தார். என்ன அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறைச்ச? என் மருமகளுக்கு தான் ஓத்தில் புல்லை பூச்சி தங்க மாட்டேது. என்ன செய்கிறது? அதான் எனக்கு என்னன்னு புரியலையே. என்ன அக்கா, குழந்தை இல்லைங்கிறீங்க? உங்களை சந்தோஷப்படுத்த முடியாத அவங்கள ஏன் இன்னும் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள உடனே வெட்டி விட்டுட்டு வேறு திருமணம் உங்கள் மகனுக்கு பண்ணி வைங்களேன். நான் என்ன மாட்டி நான் சொல்கிறேன், என் மயங்கி தான் பொண்டாட்டி முந்தானே முடிச்சுட்டே திரியிறாங்களே, அவங்கள என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை சொல்வார். வணக்கம் சாமியாரே, என் மருமகளையும் மகனையும் பிரித்து வைக்கணும். அவங்களுக்கு குழந்தையே இல்லை, அதனால் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் தான் உதவி செய்யணும். அதுக்கு பெரிய பூஜை பண்ணணுமே, அதுக்கு 10,000 வரைக்கும் செலவாகும். நீங்கள் பணம் கொண்டு வந்துருக்கீங்களா? பணத்தை பற்றி கவலை இல்லை, நீங்கள் பூஜையை பண்ணுங்க. இந்தாங்கம்மா, இந்த பொடியை கொண்டு போய் உங்கள் மகனுக்கு கொடுங்க. இந்த பொடியை சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த பொடியை சாப்பிட்டா உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை ஏற்பட்டு அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி ஆகட்டும்யா. ஏன் சாமி, இந்த பொடியை சாப்பிட்டா உண்மையாகவே அவங்க பிரிஞ்சிருவாங்களா? அட ஏன்டா நீ வேற, அதில் பொடி வெறும் ரசனா பொடி தான், அது ஒன்றும் பெரிய மருந்துலாம் கிடையாது. அதை சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. ராஜேஸ்வரியும் அந்த மருந்தை கொண்டு போய் தண்ணீர் கலந்து மகன் மகனுக்கும் கொடுத்தார். ஆனால் மகனுக்கு எதுவும் நடக்கவில்லை. மாறாக மருமகள் 3 மயங்கி விழுந்தனர். இதை பார்த்த ராஜேஸ்வரிக்கு சரியான கோபம். சாமியாருக்கு நம்மளை ஏமாத்தி விட்டாரே என்று மீண்டும் சாமியாரை பார்க்க சென்றார். இதற்கிடையில் மயங்கி விழுந்த மருமகள் 3 கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. அக்கா, நம்ம இப்போ 3 கர்ப்பமாக உள்ளோம். இதை நம்ம அத்தை கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். என்ன சாமி, நீங்கள் கொடுத்த மருந்து ஒரு வேலையும் செய்யலையே, எதுவுமே நடக்கலையே. அந்த மருந்து வேலை செய்த காரணம் உங்கள் வீடு தான். உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வாங்க, அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. அதை நான் பூஜை பண்ணி தருகிறேன். நீங்கள் அப்புறமா நீங்கள் நினைத்தது போல் நடக்கும். அப்படியே ஆகட்டும் சாமி.
அத்தை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதெல்லாம் இப்போ கேட்க முடியாது. எனக்கு அவசரமாக உங்கள் நகையை பூரா கொண்டு வாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. சீக்கிரமாக போய் கொண்டு வாங்க. எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கிறது. சீக்கிரம். அப்படியே ஆகட்டும் அத்தை. மருமகள் கொடுத்த நகையை ஒரு மூட்டையாக கட்டி ராஜேஸ்வரி சாமியாரிடம் கொண்டு போனார். சாமி, நீங்கள் கேட்டபடி நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, பூஜை பண்ணுங்க. சரி, நான் பூஜை புரிகிறேன். நீங்கள் இப்போது கண்ணை மூடுங்கள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. நான் சொல்லும் முறை கண்ணை திறக்கக்கூடாது. என்ன சாமி, எதுக்கு அவங்கள கண்ணை மூட சொன்னீங்க? என்ன செய்ய போறீங்க? இது கூட அவளை தெரியவில்லை. அந்த அம்மா கண்ணு திறக்கிறக்குள்ள நம்ம நல்லா நகையை எடுத்துட்டு ஓடிடுவோண்டா. அம்மா எங்க ஆளே காணா? அம்மாட்ட சொன்னீங்களே நீங்க கர்ப்பமாக இருக்கிறத. அவங்க எங்கே சொல்லப்பட்டாங்க? அதுக்குள்ளே தான் எங்கிட்ட இருக்க நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க. அப்படியா? அவங்க கொஞ்ச நாளா சாமியா சாமியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விவரம் தெரியல. நான் எதுக்கு அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரேன். சாமி, நான் கண்ணை மூடி 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் நீங்கள் ஒன்றும் சொல்லவே மாட்டீங்களே. எனக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்கு. என்னம்மா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன செய்யறீங்க? என்னடா நீ இங்கே இருக்க? எங்கே இங்கேருந்து சாமியாரை காணா? அவங்கள்ட்ட நான் என்னோட நகையெல்லாம் கொடுத்தேனே, எங்கே காணாமே? எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களா? நகை போனால் பரவாயில்லம்மா, நீங்க வீட்டுக்கு வாங்க. உங்க மருமக கர்ப்பமா இருக்காங்க. அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. நகை போனால் போயிட்டு வந்துச்சே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. நகை திருப்பி வாங்கிக்கிடலாம். பக்கத்து வீடு வடிவு பேச்ச கேட்டு நான் உங்களை விரட்ட பார்த்தேனே, நீங்கள் எவ்வளோ தங்கமானவங்க. சில மாதங்கள் கழித்து அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.